ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு நாள். அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல வருடங்களாக முயற்சி செஞ்சு ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த 2 நாளில் ஜெயிச்சு காட்டினா வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதற்கான ஒரு நாளை கடவுள் நம்ம கையில் கொடுத்தா அதை விட வேறு சந்தோஷம் நமக்கு என்ன இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நாள் தான் நாளைய தினம் 4/4/2025. இந்த நாளில் மொத்தமாக 2 நாள் வருது. 2025 அந்த 2 கூட்டினோம்னா 4. இப்படி நமக்கு 3 நாள் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட 2 முறை சொன்னாலே போதுங்க. அது 2 நாளில் நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த 4 இப்படி வரக்கூடிய எண்களை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:44 கரெக்டாக இந்த 4:44 சரியாக உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே நிச்சயமாக பல மடங்கு நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு நிறைவேறும். உங்களால் பெருசாக எந்த பரிகாரமும் செய்ய முடியாதுனாலும் நாளைய தினம் காலையில் 4:44 அந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா மதியானம் 4:44 மணிக்கு கண்களை ஒரு நிமிடம் மூடி உங்களுடைய வேண்டுதல்களை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். நீண்ட நாளாக நடக்காத ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், இல்லை குழந்தை வர வேணும், இல்லை கணவருக்கு கடன் சுமை குறையணும், இப்படி என்ன பிரார்த்தனை உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அது நடந்தே தீரும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நம்ம கைக்கு சீக்கிரம் வந்தாடி. நான் வீட்டில் இருக்கேன், என்னால் சில பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை கூட செய்யலாம். நாளை காலை 4:44 மணிக்கு அல்லது மதியம் 4:44 மணிக்கு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட கோரிக்கை என்னவோ அந்த வெள்ளை பேப்பரில் 44 முறை எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஷார்ட்டாக எழுதி அதை நல்லா மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டிக்கிட்ட அந்த நல்ல காரியம் நடந்துட்டா மாதிரி மானசீகமாக கற்பனை பண்ணிக்கோங்க. அது நடந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்கள் மகனுக்கு திருமணம் நடக்கணும், அந்த பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படின்னா மகனுக்கு சந்தோஷமாக நல்லபடியாக பெண் பார்த்து திருமணம் நடந்து விட்டதாகவும் மகன் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த கற்பனை கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேறும். இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது ஒரு சூட்சமம். இதே போல் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, அந்த நல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துட்டா மாதிரி நீங்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கிறதா உணர்ந்து இந்த நேரத்தில் வேண்டுதல் வச்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்பது எல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அத்தனை சக்தி இருக்குது. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்போம், நிச்சயமாக அது நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும். எதுவுமே நம்ம மனதார முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும். நம்ம இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம முதல்ல வேலைக்கு போகணும், வருமானம் நமக்கு கிடைக்கணும். அந்த வருமானத்தை சேர்த்து இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வேலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நமக்கு நல்ல பயன்பாட்டிற்கு உதவும். அதுதான் இதோட சூட்சமும். நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டுதல் வச்சா நடக்குமானா நிச்சயமாக அது நடக்காது. நம்ம முயற்சிகளை நம்ம செய்யணும். அந்த முயற்சிகள் நல்ல விதமாக நமக்கு பயன்படும். அதுதான் இதோட சூட்சமும். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. வெள்ளம் வச்ச சுக்கிர பகவானுக்கு உரியது.
நாளைய தினம் உங்களால் முடிந்தது அப்படின்னா காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை, மதியம் 1 to 2 சுக்கிர ஓரை, இரவு 8 to 9 சுக்கிர ஓரை. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக்கிட்டு நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒரு தாம்பாளத்தில் வெள்ளை மொச்சையை பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு, அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை, என்கிட்ட வெள்ளை மொச்சை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மருதாண இலை இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த மருதாணி இலை அல்லது மருதாணி விதைகள் இல்லைன்னா மருதாணி பூக்கள் கிடைத்தாலும் அதை ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் சில்லறை காசுலாம் போட்டு ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது நெய் தீபம். இந்த நெய் வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த தீபம் எரிந்தாலே போதுமானது. அதற்குரிய நெய் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி நீங்கள் ஏற்றி பாருங்கள். இப்படி நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கிர நேரத்தில் சுக்கிர ஓரையில் நம்ம இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகளானது நீங்கி பண வரவு அதிகரிக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வறுமையும் நீங்கி பண வரவு அதிகரிப்பதற்கான அத்துணை நல்ல விஷயங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும். நாளைய தினம் இந்த 2 நேரத்தையும் தவற விடாதீங்க. மிக மிக அற்புதமான ஒரு நாள். இப்போ வந்து பெண்கள் வந்து கேட்கலாம், சில பேருக்கு நாங்கள் வந்து மாதவிலக்கு ஆகிட்டோம், டேட் ஆகிட்டோம், இந்த நேரத்தில் நாங்கள் செய்யலாமான்னா நீங்கள் வந்து வழிபாடு தீப வழிபாடு செய்ய வேண்டாம். ஆனால் சாதாரணமாக வந்து அந்த 4:44 காலை அல்லது மதியம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. நிச்சயமாக அது நடக்கும். இதற்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. அந்த 4:44 மணியை நம்ம தவற விடாமல் நமக்கு தேவையானதை அந்த நேரத்தில் நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக நம்ம கேட்பதை அது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.